குட் மார்னிங் எவ்ரிவன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 10 ஆகஸ்ட் 2026 திங்கட்கிழமை. தினமணியில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து முக்கிய மசோதாக்கள் மத்திய அரசு தீவிரம் அப்படின்னு ஒரு ஹெட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது இன்றைக்கி வந்து கடைசி வாரம் சரிங்களா. இந்த நாடாளுமன்றம் வந்து மழைக்கால கூட்டத்தோட ஜூலை 20 தொடங்குச்சு. ஸோ ஆகஸ்ட் 13 வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து கடைசி வாரம் 3 நாள் தான் இருக்குது. 4 டேஸ் தான் இருக்குது. 11, 12, 10, 11, 12, 13. ஸோ 4 டேஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் முக்கிய மசோதாக்கள் பெண்டிங் இருக்கிறவங்க டிஸ்கஸ் பண்ண போகிற மசோதாக்களை இந்த ஒரு 4 நாளில் வந்து அறிமுகப்படுத்த போகிறதா அவங்க தீவிரம் காட்டிகிட்ருக்காங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த எஃப்சிஆர்ஏ ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் சரிங்களா. அதாவது இந்த வெளிநாட்டிலேருந்து நன்கொடையாக பெறக்கூடிய அமௌண்ட் இருக்குது இல்லையா, இந்த கிறிஸ்டின் இது உங்களுக்கு ஆசிரமத்துக்கு அந்த மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து சில ஒரு தளர்வுகள், ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து கொண்டு வருவாங்க சரியா அந்த ஆக்டில். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஆக்டை வந்து நிறைவேற்றுறதுக்கு மத்திய அரசு தீவிரம் காட்டிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மகளிர் இடஒதுக்கீடு, அதாவது 33%, ஓகே, அந்த இடஒதுக்கீடு மசோதாவோடு சேர்த்து இந்த தொகுதி மறுசீரமைப்பு, அதாவது டெலிமிட்டேஷன் சரிங்களா. ஸோ அதையும் வந்து நிறைவேற்றுறதுக்கு இந்த ஒரு 4 நாளில் அவங்க தீவிரம் காட்டிகிட்ருக்காங்க அப்படின்றது சொல்லப்படுது. ஸோ இதுக்கு வந்து எதிர்ப்புகள் நிறைய இருக்குது. பார்ப்போம் என்ன மாதிரி இப்படி ஏன்னா கடைசியாக போன வாட்டி கொண்டு வரும்போதே அது வந்து எதிர்க்கப்பட்டு நிறைவேற்றப்படலை. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து மகளிர் இடஒதுக்கீடு பண்ணுறதுனா பண்ணுங்கள், அதுக்கு வி ஆர் சப்போர்ட்டிங், ஓகே, ஆனால் தொகுதி மறுசீரமைப்புக்கு நாங்கள் வந்து ஆதரவு தெரிவிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தரப்பில் சொல்லப்படுது சரிங்களா. ஸோ இதான் கான்டெக்ஸ்ட். ஓகே, ஸோ பார்க்கலாம் இந்த 3-4 டேஸில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. சரி, அடுத்து வந்தோம்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா காமன்வெல்த்தில் ஜெயித்தாங்க இல்லையா நம்ம தமிழ்நாட்டு வீரர்கள் 39 பதக்கத்தோடு. ஸோ அவங்களாம் வந்து பிரதமர் மோடி அவர்களை மீட் பண்ணியிருக்காங்க சரிங்களா நியூ டெல்லியில். ஸோ அவங்கக்கிட்ட நிறைய உரையாடல்கள் போச்சு. ஓகே, அதை பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஏர்மோஸ் நீரிணையை திறக்க ஈரான் புதிய நிபந்தனைகள் அப்படின்னு ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்னென்னா ஆல்ரெடி வந்து ஒரு அமைதி ஒப்பந்தம் போட்டு அதை கேன்சல் ஆகி மறுபடியும் இப்போ போர் போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ இப்போ என்ன ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் நாங்கள் திறக்கணும் அப்படின்னா எங்களுடைய புதிய கண்டிஷன்ஸ்க்கு அமெரிக்கா வந்து ஒத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க. சரி, என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறதுனா வந்து ஈரானை வந்து அமெரிக்கா ஒருபோதும் வந்து அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் அவங்க ஒரு ஃபஸ்ட்டு வைக்கிற ஒரு இது சரியா. அச்சுறுத்தவோ அட்டாக்கோ பண்ணக்கூடாது. அடுத்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா இந்த ஈரானோட அந்த பிராந்தியத்தில் இருக்கு இல்லையா, அந்த கல்ஃப் அங்கெல்லாம். ஸோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய படைகளை வந்து அவங்க நிறுத்தியிருக்காங்க அமெரிக்கா. ஸோ அந்த படைகளெல்லாம் வந்து அவங்க திரும்ப பெறணும். ஓகே, அதே மாதிரி போரால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு வந்து அமெரிக்கா முழுமையாக ஒரு இழப்பீடு ஈரானுக்கு என்னென்னலாம் பாதிப்பு இவங்களால ஏற்பட்டுச்சோ, பொருளாகவும் இதுவாகவும் சரி, பணமாகவும் சரி, அதுக்கெலாம் வந்து முழு இழப்பீடாக வந்து அமெரிக்கா வந்து அளிக்கணும். அதே மாதிரி பொருளாதார தடைகள், அமெரிக்கா வந்து நிறைய பொருளாதார தடைகள் விதிச்சிருக்காங்க இல்லையா ஈரான் மேலே, நிறைய நாட்டில் அவங்களோட இது மூலமாக. ஸோ அதெல்லாம் வந்து நீக்கணும் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி ஈரான் சொத்துக்கள் மீதான முடக்கத்தை நிபந்தனையின்றி நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ டீட்டெயில்ஸாக பல கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. இதுக்கு அமெரிக்கா ஒத்துப்பாங்களான்றது நமக்கு தெரியல. ஸோ இதெல்லாம் அவங்க பண்ணாங்கன்னா போர் வந்து முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது கூறப்படுது. ஓகே, ஸோ இதான் கான்டெக்ஸ்ட். ஓகே, சரி. அடுத்து வந்தோன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா அந்த உயர்நீதிமன்ற 15 புதிய நீதிபதிகள் பதவியேற்பு விழா நடந்துச்சு. ஸோ தலைமை நீதிபதியான தர்மாதிகாரி அவர் வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வச்சார். ஓகே, சரி. அடுத்து வந்தோம்னா ஸோ இன்றைக்கி எடிட்டோரியல் ஆர்டிக்கல் இவ்வளோ பெருசாக இல்லை. ஓகே, ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் புதுச்சேரிக்கு ஒரு விஷயமா வந்திருந்தார். என்னென்னா வந்து குடியரசுத் தலைவருடைய வண்ணக்கொடி தேசிய விருது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விருது வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரி காவல்துறைக்கு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இதை கொடுக்கறதுக்காக தான் மத்திய உள்துறை அமைச்சர் வந்திருக்காங்க. ஏன்னா புதுச்சேரி வந்து ஒரு யூனியன் பிரதேசம் வித் ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கிற ஒரு யூனியன் பிரதேசம். ஸோ அதனால் இவர் தான் டைரக்ட் ரிப்போர்ட்டிங் டு ஆளுநர், ஆளுநருக்கு மேலே உள்துறை அமைச்சர், அப்புறம் குடியரசுத் தலைவர். ஓகே, ஸோ இப்போது
குடியரசுத் தலைவர் வர முடியாத இதுனால இவர் வந்து இந்த அவார்டு வந்து குடுத்துட்டு நேத்து வந்து குடுத்துட்டு போயிருக்காரு. ஓகே. ஸோ என்ன அவார்டு, யாருக்குன்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நம்மளுடைய சட்டப்பேரவை வந்து கூடுது தமிழ்நாட்ல. ஸோ கிட்டத்தட்ட செப்டம்பர் 8 வரைக்கும் இருக்கு. ஸோ இந்த வீக் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது மண்டே. ஸோ இதில பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முக்கியமான தீர்மானம் ஒண்ணு கொண்டு வரப்போறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முதலிடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம். ஓகே. அதாவது தமிழகத்தில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், ஸோ இதில எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா, தமிழ்த்தாய் வாழ்த்த பாடுவது கட்டாயம் அப்படின்றத குடுத்துருக்காங்க. முதல்ல எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் முதல் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிட்டு, அப்புறம் தேசிய கீதம், அதுக்கப்புறம் நேஷனல் சாங் சரியா? மத்திய அரசு சொன்ன ஆர்டர்ல ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத ஒரு தீர்மானமா கொண்டு வரப்போறாங்க. ஸோ நமக்கு தமிழ்த்தாய் வாழ்த்த பத்தி நமக்கு தெரியும். மனோன்மணியம் சுந்தரனார் வந்து 1891ல எழுதியிருப்பார் மனோன்மணியம் அப்படின்ற நூல்ல. ஸோ அது வந்து 1970 நவம்பர் 23ல அரசு விழாக்களில் முதலில் பாடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசாணை வெளியிட்டிருப்பாங்க. ஓகே. அப்போதைய திமுக அரசாங்கம். ஸோ அதுக்கப்புறம் 2021ல இத மறுபடியும் வந்து இது பண்ணியிருப்பாங்க. முதல் மாநில பாடலாக அதிகாரப்பூர்வமாக அங்கீகாரம் வழங்கப்பட்டு, ஸோ இத வந்து பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஸோ இதான் இங்க குடுத்துருக்காங்க. ஜஸ்ட் என்னன்றத ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. சரி. ஓகே. ஸோ அடுத்து வந்தோம்னா, ஸோ நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 9 வந்து பார்த்தீங்கன்னா, 1942ல குயிட் இந்தியா மூவ்மெண்ட் வந்து ஆ ஸ்டார்ட் பண்ணி நடந்திருப்பாங்க. தேசியவாதக்காக அதாவது தேசியபிதா மகாத்மா காந்தி தலைமையில குயிட் இந்தியா மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ அத பத்தி மோடி அவர்கள் எக்ஸ்ல ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. அத பத்தி குடுத்துருக்காங்க. ஓகே. ஆ ஸோ நெக்ஸ்ட்டு வந்தோம்னா, ஸோ இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா, சுதந்திர தின விழா வீக். ஓகே. ஸோ அத பத்தி குடுத்துருக்காங்க. ஆ வேற என்ன இருந்துச்சு? கடைசியா ஒண்ணு இருந்துச்சு. அத மட்டும் பார்த்து முடிச்சிடலாம். ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு சட்ட ஆணைய தலைவர் நியமனம் அப்படின்னு ஒரு நியூஸ் குடுத்துருக்காங்க. என்னன்னா, தமிழ்நாடு சட்ட ஆணையம் மறுசீரமைக்கப்பட்டு, அதன் புதிய தலைவராக மணிப்பூர் உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி டி. கிருஷ்ணகுமார் நியமிக்கப்பட்டுள்ளார். ஓகே. ஸோ தமிழ்நாடு சட்ட ஆணையம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த வந்து ஆ முழுக்க முழுக்க ஒரு கவர்மெண்ட்டால ஏற்பட்ட ஒரு அமைப்பு தான். ஓகே. ஸோ இதனுடைய டியூட்டி என்ன? இதனுடைய பணிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடைமுறையில் உள்ள சட்டங்களின் குறைபாடுகளை நீக்க பரிந்துரைத்தல், சமூக பொருளாதார சட்ட நடவடிக்கைகளுக்கு பரிந்துரை வழங்குதல், அப்புறம் மத்திய மாநில உறவுகள், மாநிலங்கள் இடையேயான உறவுகள் தொடர்பான பரிந்துரைகள் அளித்தல். ஸோ நீதித்துறை சீர்திருத்தங்களையும் விரைவாக பரிந்துரைத்தல். தமிழ்நாட்டில் நடைமுறையில் உள்ள மத்திய மாநில சட்டமன்ற சட்டங்களை சீரமைக்க பரிந்துரைகள் அளித்தல். ஸோ ஏதாச்சும் ஒரு ப்ரொவிஷன், ஒரு ரிவைஷன் ஒண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இருந்துச்சுன்னா, இவங்க வந்து அத ரிசர்ச் பண்ணி பண்ணலாம். சரி. தமிழ்நாட்டின் சட்டங்கள், விதிகளை பகுப்பாய்வு செய்து பரிந்துரைத்தல் ஆகியவை இந்த ஆணையத்தின் முக்கிய பணிகள். ஓகே. ஸோ இதனுடைய இப்ப தலைவரா பார்த்தீங்கன்னா, ஆ முன்னாள் ஆ மணிப்பூருடைய முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதியா இருந்து ஓய்வு பெற்ற டி. கிருஷ்ணகுமார் அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இதான் கான்டெக்ஸ்ட். சரிங்களா? அவ்வளோதான் இன்னைக்கு இருந்த முக்கியமான செய்திகள். நம்ம நாளைக்கு செய்தித்தாள் வாசிப்புல சந்திக்கலாம். தேங்க் யூ.